கடவுள் எல்லாம் அறிந்தவர், அத்தனை சக்தியும் படைத்தவர், காலத்தையும் இடத்தையும் கடந்தவர் அப்படின்றதானே நாம நம்புகிறோம். அப்படி என்ற அந்த பரம்பொருள் ஏன் நம்மள மாதிரி ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வர வேண்டும்? ஏன் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும்? இந்த கேள்வி உங்க மனதுல எப்பதாவது வந்ததுண்டா? எங்கும் நிறைந்திருக்கும் அந்த தெய்வீக சக்தி தன்னை ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் குறிப்பிட்ட காலத்தில் ஏன் சிறைப்படுத்தி கொள்ள வேண்டும்? வாருங்கள், இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி ஒரு பயணம் செல்வோம். குறிப்பாக மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலேயே மக்களால் அதிகம் கொண்டாடப்பட்ட, ஆழமாக நேசிக்கப்பட்ட, அதே சமயம் பெரிய தத்துவங்களை உள்ளடக்கிய அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். அவர் பிறந்தது ஒரு சிறைச்சாலையில். பிறந்ததுமே அப்பா அம்மாவை பிரிய வேண்டிய நிலை. ஒரு மாற்றுத்தாய் வீட்டில் வளர வேண்டிய சூழல். இப்படி மனிதர்களுக்கு வரும் அத்தனை சவால்களையும் அந்த பரம்பொருள் ஏன் சந்திக்க வேண்டும்? தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிக்க வந்த கிருஷ்ணரின் அவதார நோக்கத்தின் உண்மையான பின்னணி என்ன? அவர் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டியிருந்தது என்பதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் பார்க்கலாம். யுகங்களை கடந்து நிற்கும் அந்த மாயக்கண்ணனின் கதைக்குள் பயணிப்போம். அது துவாபர யுகத்தின் இறுதிக் கட்டம். பூமாதேவி பாவத்தின் சுமையால் துடித்துப் போனாள். மக்களை காக்க வேண்டிய அரசர்களே அதர்மத்தின் உருவமாக மாறி மக்களை துன்புறுத்தினர். ஜராசந்தன், சிசுபாலன் போன்ற பல அரசர்கள் தங்களின் பலத்தால் அகங்காரம் கொண்டு நல்லவர்களை வதைத்து அநீதியை நிலைநாட்டினர். இவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவனாக அதர்மத்தின் மொத்த உருவமாக விளங்கினான் மதுராவின் அரசன் கம்சன். கம்சனுக்கு தன் தங்கை தேவகி மீது அளவு கடந்த பாசம். அவளது திருமணத்தை ஊரே மெச்சும்படி நடத்தி அவளையும் அவள் கணவர் வசுதேவரையும் தேரில் வைத்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றான். அப்பொழுது ஒரு அசரீரி ஒலித்தது. கம்சா, நீ இவ்வளவு பாசமாக அழைத்துச் செல்லும் உன் தங்கை தேவகியின் 8வது மகன்தான் உன் உயிரை பறிப்பான் என்றது அந்த தெய்வ வாக்கு. அந்த நொடியே கம்சனின் பாசம் காணாமல் போய் பயமும் கோபமும் அவன் மனதை நிறைத்தது. தன் தங்கை என்றும் பாராமல் தேவகியை கொல்ல வாளை ஓங்கினான். வசுதேவர் அவனை தடுத்து, கம்சா, தேவகியால் உனக்கு ஆபத்து இல்லை. அவள் குழந்தையால் தானே எங்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் உன்னிடமே தந்து விடுகிறேன் என்று கெஞ்சிக் கேட்டார். இதை ஏற்றுக்கொண்ட கம்சன் அவர்களை கொல்லாமல் மதுராவிலேயே ஒரு கொடிய சிறையில் அடைத்தான். காலம் சென்றது. தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தைகள் பிறந்தன. பிறந்த 6 குழந்தைகளையும் கம்சன் ஈவு இரக்கமின்றி பாறையில் மோதி கொன்றான். பாகவத புராணத்தின்படி 7வது கர்ப்பம் ஆதிசேஷனின் அம்சமாக மகாவிஷ்ணுவின் மாயையால் அது வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்டது. அவரே பலராமராக பிறந்தார். இப்படி அதர்மம் தலைவிரித்தாடிய போது பூமாதேவி பசுவின் வடிவம் கொண்டு தேவர்களுடன் சென்று பிரம்மாவிடம் முறையிட்டாள். பிரம்மாவும் தேவர்களை அழைத்து கொண்டு பார்க்கடலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தார். அப்போது பகவான் மகாவிஷ்ணு, பூமியின் துயர் தீர்க்க நானே வசுதேவர் தேவகிக்கு 8வது மகனாக பிறப்பேன். தேவர்களே, நீங்கள் அனைவரும் யாதவ குலத்தில் கோகுலத்தில் பிறந்து எனக்கு துணையாக நில்லுங்கள் என்று உறுதியளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இப்படி ஒரு யுகத்தின் பாவச்சுமையை தீர்க்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எதிர்பார்த்த ஒரு தெய்வீக நிகழ்வுக்கான களம் தயாரானது. அது இருள் சூழ்ந்த இரவு ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரம் பிரகாசமாக ஜொலித்த நள்ளிரவில் தேவகியின் 8வது குழந்தையாக அந்த பரம்பொருள் அவதரித்தது. ஆனால் அது ஒரு சாதாரண குழந்தையின் பிறப்பல்ல. குழந்தை பிறந்ததும் அந்த கொடிய சிறை தெய்வீக ஒளியால் நிறைந்தது. 4 கரங்களுடன் சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஏந்தி மகாவிஷ்ணுவின் முழுமையான ரூபத்தில் அந்த குழந்தை தேவகிக்கும் வசுதேவருக்கும் காட்சியளித்தது. அவர்கள் மெய் சிலிர்த்து கண்ணீரால் அந்த தெய்வீக குழந்தையை வணங்கி, பகவானே, நீங்களே எங்கள் மகனாக பிறந்தது எங்கள் பாக்கியம். ஆனால் உங்களின் இந்த இந்த தெய்வீக ரூபத்தை கண்டால் கம்சன் உங்களை அழித்து விடுவான். தயவு செய்து ஒரு சாதாரண குழந்தையாக மாறுங்கள் என்று வேண்டினர். அவர்களின் வேண்டுதலை ஏற்று பகவான் ஒரு சாதாரண குழந்தையாக மாறினார். அப்பொழுது மீண்டும் அசரீரி ஒலித்தது. வசுதேவா, குழந்தையை உடனடியாக கோகுலத்தில் நந்தகோபரின் வீட்டில் யசோதையின் அருகில் வைத்துவிட்டு அங்கே பிறந்திருக்கும் பெண் குழந்தையை இங்கே கொண்டு வா. அந்த நள்ளிரவில் எப்படி செல்வது? பூட்டிய சிறை கதவுகள் தாமாக திறந்தன. காவலர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினர். வசுதேவர் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து தலையில் சுமந்தபடி கோகுலத்தை நோக்கி நடந்தார். வழியில் யமுனை நதி பெரு வெள்ளமாய் ஓடியது. அவர் தயங்கி நின்றபோது யமுனை 2ஆக பிளந்து வழிவிட்டது. மழையிலிருந்து குழந்தையை காக்க ஆதிசேஷன் தன் 1000 தலைகளையும் குடையாக பிடித்து பின்தொடர்ந்தது. கோகுலத்தில் நந்தகோபரின் இல்லத்தை அடைந்த வசுதேவர் யசோதையின் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் குழந்தை கிருஷ்ணனை அங்கே படுக்க வைத்தார்.
அந்த பெண் குழந்தை சாட்சாத் யோகமாயை என்று நம்பப்படுகிறது. வசுதேவர் சிறைக்கு திரும்பியதும் கதவுகள் தாமாகவே பூட்டிக் கொண்டன. சிறிது நேரத்திலே குழந்தை அழுத சத்தம் கேட்டு காவலர்கள் கம்சனுக்கு தகவல் கொடுத்தனர். ஓடோடி வந்த கம்சன் குழந்தையை பிடுங்கி பாறையில் அடித்துக் கொள்ள முயன்றான். ஆனால் அந்த குழந்தை வானில் எழுந்து துர்க்கையின் வடிவத்தில் தோன்றி, மூடனே, உன்னை கொல்லப் போகும் குழந்தை கோகுலத்தில் வளர்கிறான் என்று எச்சரித்து மறைந்தது. அந்த நொடியில் கம்சனின் மரண பயம் பன்மடங்கு பெருகியது. இருளுக்குள் அதர்மத்தின் கோட்டையில் உதித்த அந்த ஒளி தனது லீலைகளை தொடங்க தயாரானது. சரியா, இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். கடவுள் நினைச்சிருந்தா ஒரே நொடியில கம்சனை அழிச்சிருக்கலாம் அல்லவா? ஏன் இத்தனை பெரிய நாடகம்? ஏன் சிறையில் பிறந்து ஆயர்பாடியில் வளர்ந்து பல கஷ்டங்களை அனுபவித்து ஒரு மனிதனைப் போலவே வாழ வேண்டும்? இதற்கு பின்னால் ஆழமான காரணங்கள் இருக்கின்றன. பகவத்கீதையில் கிருஷ்ணர் தெளிவாக கூறுகிறார், நல்லோரை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது தர்ம சம்ஸ்தாபனம், அதாவது தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவது. இது வெறுமனே கம்சனை அழிப்பது மட்டுமல்ல, கம்சனை வதம் செய்வது ஒரு செயல், தர்மத்தை நிலைநாட்டுவது ஒரு வாழ்க்கை முறை. அதர்மம் என்பது ஒரு தனி நபர் அல்ல, அது ஒரு மனநிலை. அகங்காரம், பேராசை, அநீதி ஆகியவற்றின் கலவைதான் அது. கிருஷ்ணர் செய்தது ஒரு வில்லனை கொல்வது மட்டுமல்ல, தர்மம் என்றால் என்ன, அதை எப்படி வாழ வேண்டும் என்பதை தன் வாழ்க்கை மூலமாகவே செய்து காட்டினார். அவர் வதம் செய்த ஒவ்வொரு அசுரனும் மனித மனதில் இருக்கும் ஒரு தீய குணத்தின் குறியீடாக பக்தி மரபுகளில் விளக்கப்படுகிறது. உதாரணமாக தாய் வடிவில் வந்த பூதனையின் விஷம் வெளித்தோற்றத்தில் அழகாக தெரியும் தீய சக்திகளை குறிக்கிறது. காளிங்கன் என்ற நாகத்தின் அகங்காரத்தை அடக்கி அதன் மீது நர்த்தனம் ஆடியது மனிதன் தன் அகங்காரத்தை அடக்கி ஆள வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. இறுதியாக கம்சனை வதம் செய்தது உச்சகட்ட அதர்மத்திற்கு அழிவு நிச்சயம் என்பதையும், சிசுபாலனை வதம் செய்தது பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்பதையும் காட்டியது. ஆக அவர் மனிதனாக வாழ்ந்து அதர்மத்தின் வெவ்வேறு முகங்களை மக்களுக்கு அடையாளம் காட்டி அவற்றை எப்படி வெல்வது என்று பாடம் நடத்தினார். கடவுள் பரம்பொருளாக உருவமற்ற ஜோதியாக இருக்கும்போது சாதாரண மனிதர்களால் அவருடன் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வது கடினம். அந்த அனுபவம் பெரும்பாலும் யோகிகளுக்கே சாத்தியமாகிறது. ஆனால் கடவுள் தன் பக்தர்கள் மீது கருணை கொண்டவர். அவர்களுக்கு ஒரு நண்பனாக, மகனாக, காதலனாக இருந்து அவர்களின் அன்பை ஏற்று அவர்களுக்கு ஆனந்தம் அளிக்கவே அவர் மனித வடிவம் எடுக்கிறார். கோபியர்களின் தூய்மையான பக்திக்கு கட்டுப்பட்டு அவர்களுடன் ஆடிப்பாடினார். தன் ஏழை நண்பரான சுதாமா பக்தியுடன் கொடுத்த ஒரு பிடி அவளை அன்புடன் ஏற்று பதிலுக்கு அவருக்கு செல்வத்தை அள்ளி வழங்கினார். இது பக்தியோடு கொடுப்பது எதுவாக இருந்தாலும் இறைவன் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார் என்பதை காட்டுகிறது. திரௌபதியின் மானத்தை காக்க அவர் ஓடோடி வந்து உதவியது போன்ற நிகழ்வுகள் அவர் மனித உருவில் இருந்தால்தான் சாத்தியம். நம்மால் அவரை கண்ணா என்று உரிமையுடன் அழைக்க முடிவதே இந்த அவதாரத்தின் சிறப்பு. உபதேசம் செய்வதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் சிறந்த பாடம். கிருஷ்ணரின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அவர் ஒருபோதும் நான் கடவுள், எனக்கு எல்லாம் சுலபம் என்று நடந்து கொள்ளவில்லை. ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக, சிறந்த ராஜதந்திரியாக, வெல்ல முடியாத வீரனாக, பாசமுள்ள கணவனாக, ஆழமான தத்துவ ஞானியாக என வாழ்க்கையின் பல பரிமாணங்களை வாழ்ந்து காட்டினார். அவரது லீலைகளுக்கு பின்னாலும் ஆழமான தத்துவங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் வெண்ணெய் திருடியது வெறும் குறும்பு அல்ல, பல பிறவிகளின் உழைப்பிற்கு பிறகு பக்தி கொண்டு கடைந்தால் கிடைக்கும் தூய்மையான மனமே வெண்ணெய். அந்த தூய்மையான இதயத்தை பகவான் திருடிக் கொள்கிறார் என்பது ஒரு விளக்கம். மனம் எனும் மாய பானையை உடைத்தால்தான் ஆத்மா என்ற வெண்ணெய் இறைவனை சேர முடியும் என்றும் கூறுவர். கோவர்த்தன மலையை தன் சுண்டு விரலால் தூக்கி இந்திரனின் அகங்காரத்தை அழித்தது இயற்கையை வழிபடுவதன் முக்கியத்துவத்தையும் நம்பிக்கையால் எதையும் வெல்ல முடியும் என்பதையும் காட்டுகிறது. கிருஷ்ண அவதாரத்தின் மணிமகுடம் பகவத்கீதை. மகாபாரத இதிகாசத்தின்படி இரு படைகளும் நேருக்கு நேர் நிற்கும் போர்க்களத்தின் நடுவில் இது உபதேசிக்கப்பட்டது. ஏனென்றால் வாழ்க்கையின் முக்கியமான தத்துவங்கள் பிரச்சனைகளின் உச்சத்தில்தான் தேவைப்படுகின்றன. தன் உறவினர்களையும் குருக்களையும் எதிர்த்து போரிட முடியாமல் அர்ஜுனன் மனம் தளர்ந்து நின்றபோது கிருஷ்ணர் அவனுக்கு சாரதியாக இருந்து வழிகாட்டினார். இங்கு அர்ஜுனன் என்பது குழப்பத்தில் இருக்கும் ஒரு ஆத்மா, தேரோட்டியான கிருஷ்ணர் வழிகாட்டும் பரமாத்மா. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற கர்ம யோகத்தை அந்த இக்கட்டான சூழலில்தான் உபதேசித்தார். ஒரு மனிதனாக, நண்பனாக, குருவாக இருந்து மனிதனின் மனநிலையை முழுமையாக புரிந்து அவனுக்கு வழிகாட்டியதால்தான் பகவத்கீதை இன்றும் உலக மக்களுக்கு ஒரு வழிகாட்டி நூலாக விளங்குகிறது. ஆக கிருஷ்ணர் மனிதனாக பிறந்தது வெறும் அசுரர்களை அழிப்பதற்காக மட்டுமல்ல,
தர்மத்தை நிலைநாட்ட, பக்தர்களுக்கு ஆனந்தம் அளிக்க, வாழ்ந்து காட்ட மற்றும் ஞானத்தை வழங்க என்பதை புரிந்து கொண்டோம். அப்படியானால் நாம் கொண்டாடும் கிருஷ்ண ஜெயந்தியின் உண்மையான அர்த்தம் என்ன? இது வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சிக்கான நாள். இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருப்பது உடலை மட்டுமல்ல, மனதையும் தூய்மைப்படுத்தவே. நள்ளிரவு வரை விழித்திருந்து பூஜை செய்வது நம் வாழ்வில் இருக்கும் அறியாமை என்ற இருள் விலகி ஞானம் என்ற ஒளி பிறக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. வீடுகளில் கிருஷ்ணரின் சின்னஞ்சிறு பாதங்களை மாவில் வரைவது அந்த தெய்வீகம் நம் இல்லங்களுக்குள் மட்டுமல்ல, இதயங்களுக்குள்ளும் வரவேண்டும் என்ற அழைப்பு. அவருக்கு பிடித்தமான பலகாரங்களை படைப்பது நம் அன்பையும் பக்தியையும் அர்ப்பணிப்பதன் அடையாளம். உரியடி விழா போன்ற கொண்டாட்டங்கள் மனிதனின் கூட்டு முயற்சிக்கும் பக்திக்கும் பரம்பொருள் கட்டுப்படுவான் என்ற தத்துவத்தை உணர்த்துகின்றன. எனவே கிருஷ்ண ஜெயந்தி என்பது கண்ணனின் லீலைகளை நினைத்து மகிழ்வதோடு அந்த லீலைகளுக்கு பின்னால் உள்ள ஞானத்தை புரிந்து கொள்வது. நம் மனமாகிய சிறையில் அறியாமை என்ற இருள் விலகி ஞானம் என்ற கிருஷ்ணர் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதே இந்த நாளின் உயர்ந்த நோக்கம். கிருஷ்ணரின் அவதார நோக்கம் பற்றிய இந்த விளக்கம் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். கிருஷ்ணரை பற்றி வேறு என்னென்ன விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களுக்காக காத்திருக்கிறோம். இந்த திருநாள் உங்கள் அனைவரின் வாழ்விலும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் தர்ம சிந்தனையையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.